நமது குலதெய்வ வழிபாடு தமிழ் சமுதாயம், ஒவ்வொரு தமிழ் சமுதாயமும் நம்மளுக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்குது. திருநெல்வேலி இந்த சைடு இருக்குது. இங்கே உள்ள பூர்வீகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த பக்கம் இப்படி திருவள்ளூர் மாவட்டத்தில் எல்லாத்துக்கும் இருக்குது. இன்னமும் கிராம வழிபாடுகிட்டு இருக்காங்க. மதுரை வீரன், பத்ரகாளி அம்மன் இவங்களெல்லாம் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கணுமோ, நம்ம முன்னோர்கள் வழிபட்டதை நம்ம கடைசி வரைக்கும் நம்ம செய்யணும். நம்ம தமிழன், நம்ம நம்ம தமிழன்றதை உணரணும். அதை நம்ம உணர்ந்தாவே நம்ம நம்ம குலதெய்வ வழிபாடை நம்ம சிறப்பாக செய்யலாம். தமிழை தாயாக மதிக்கிறோம், தமிழ் தாயாக கடவுளாக வணங்குறோம். நம்ம தமிழ்நாட்டில் நம்ம உணர்வுபூர்வமாக ஒரு தாயை வணங்குறது, கடவுளாக வணங்குறது நம்ம தமிழன் தான். நம்ம தமிழ் தாய், தமிழ் நம்ம பூர்வீக வழிபாடில் புறநாறு 400 இதில் கூட நம்மளோட நடுக்கல் அப்படின்ற ஒரு குலதெய்வ வழிபாடு இருக்குது. அதையும் நம்ம வழிபாடு இருக்கிறோம். நம்ம நம்மளோட தலைமுறைக்கு நம்ம எடுத்து செல்வோம். தாய்மொழின்றது தமிழ் மொழி தான். நம்ம தான் தாயை தெய்வமாக வணங்குவோம். ஒரே தமிழ் இனம் தெய்வத்தை மட்டும் விடக்கூடாது. குலதெய்வம் தான் நம்மளோட முக்கியமான. நமது குலதெய்வம்ன்றது என்னன்னா, நம்மளுக்கு மூதாதையர்கள், நமது தாத்தா, பாட்டம், பாட்டி இவங்களெல்லாம் நம்மளை வணங்குறது தான் குலதெய்வம். நம்ம குலதெய்வம் வழிபாடு என்னன்றதுன்னா, அவங்கவுங்க ஒரு சாமியை வச்சு முன்னோர்கள் கும்பிட்றாங்க. அதே போல தான் நம்ம இன்னும் வரைக்கும் கும்பிட்டுருக்கோம். இதே போல் நம்ம பசங்களுக்கெல்லாம் வழி நடத்தி கொண்டுட்டு போனோம். தரணி எங்கும் தமிழர்களின் பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம், குலதெய்வ வழிபாடு சிறப்புடன் திகழ சூளுரை ஏற்போம். நன்றி, வணக்கம்.